அல்லாஹ் உண்ட தாரான் என்றா அதுல நிம்மதி இருக்கு. இப்ப ரிஸ்க்ண்டா என்ன? ரிஸ்க்ல மிகப்பெரிய ரிஸ்க் என்ன? சோறு கறி அல்ல. நம்ம நினைக்கிற சாப்பாடு. ரிஸ்க்ல சோறு கறி சாப்பாடு அல்ல முதலாவது ரிஸ்க். ரிஸ்க்ல மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? உலகத்துல அது விற்கப்பட்டால் அதை வாங்குறதுக்கு இன்னைக்கு பணக்காரர்கள் முந்தி அடிச்சு கொண்டு ஓடுவாங்க. அது விற்கப்பட்டா என்ன சொல்லுங்க? அது விற்கப்படாது. பணக்காரர்கள் அப்படியே வரிசைக்கு நிற்பாங்க, கோடீஸ்வரர்கள் வரிசைக்கு நிற்பாங்க, அரசியல்வாதி ஆட்சியாளர்கள் அப்படி வரிசைக்கு நிற்பாங்க. ஆனா அது விற்கப்படாது. அதுதான் ரிஸ்க்ல மிகப்பெரிய ரிஸ்க். என்ன? நிம்மதி. ஆனால் அது அல்லாஹ்வுக்கு முன்னால் செய்கிற சஜதாவில் இருக்கிறது என்பது தெரியாது. முஃமின்களுக்கு தெரியும். அது முஃமின்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை தனித்திருந்து நாம் செய்கிற திக்ரில் இருக்கிறது என்பது தெரியாது. அல்லாஹ்வோடு தனிமையில் உரையாடுகிற அந்த உரையாடலில் இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியாது. மனதின் காயங்கள் ஏற்படுகிற பொழுது கையில் குர்ஆனை எடுக்கிற பொழுது வார அந்த நிம்மதி இருக்கிறதே, அது வேற யாருக்கும் கிடைக்காது. அப்ப எனவே இந்த நிம்மதி என்பது ரிஸ்க்ல பெரிய ரிஸ்க்.